திருச்சியில் திமுக மாநாடு நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இதுவரை யாரெல்லாம் தலைவர்கள் வந்திருக்காங்க? ஸ்ரீராம், சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக 3 வியூகங்கள்ல பணியாற்றுறாங்க. ஒன்று, அவங்க தன்னளவுல திமுக மேல இருந்து உச்சி முதல் வேர் வரைக்கும் அந்த இயக்கமாக அமைப்பாக அவங்கள பலப்படுத்தணும், அவங்க தீவிரமாக களப்பணியாற்றுவதற்காக மகளிர் அணி, இளைஞர் அணி, வாக்குச்சாவடி முகவர்கள், இப்படி பல்வேறு விதமான மண்டல வாரியான நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. அதனுடைய ஒரு உச்சமாக அவங்களுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடத்துறாங்க. ஒன்று, இந்த திருச்சி மாநில மாநாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியா பல்வேறு விதங்களிலும் முக்கியமானது. ஏன்னா இதுவரைக்கும் திமுக கட்சி துவங்கினது இது 12வது மாநாடு. 12வது மாநாட்டிலேயே 7 மாநாடு திருச்சியில தான் நடத்துறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த திருச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் திமுகவுக்கு திருப்புமுனை ஊர் அப்படிங்கிறது. திருச்சி மாநாடு திருப்புமுனை அளிக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை திமுகவிட்ட நிலவுது. அதனுடைய ஒரு நீட்சியாக இதனுடைய மாநாட்டின் ஏற்பாடுகள் பார்க்கலாம். அதுக்காகத்தான் 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதனுடைய பருந்து பார்வை காட்சியில் கூட நாம் அந்த அவ்வளவு பேரும் மாநாட்டு திறனுக்குள்ள வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இன்னும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள்ல அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த திமுக 3 வியூகங்கள்ல ஒன்று, அதனுடைய கட்சியாக அமைப்பாக தன்னளவில் அது பலம் பொருந்திய இயக்கமாக இயங்க வேண்டியிருக்கு, இன்னும் தீவிரமாக இயங்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமா எவ்வளவு தூரம் ஆட்சி அமைப்புக்கு தேவையான பெரும்பான்மை இடங்களை தானே திமுகவை பெறுவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இயங்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, ஆட்சியிலிருந்து மக்களுடைய ஆதரவை எவ்வளவு தூரம் தக்க வைப்பதற்கான திட்டங்களை 5000 ரூபாய் சிறப்பு நிதி உள்ளிட்ட விஷயங்களை கொடுக்குறாங்க. அதே நேரம் கூட்டணி பெரிய அளவுக்கான பலம் பொருந்திய கூட்டணியை அமைத்து அது தொடர்பாகவும் அவங்க களத்தை கையாளுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு மாநாட்டில் 5 மணிக்கு மேலாக மாநாட்டினுடைய உரை துவங்குது, தலைவர்களுடைய உரை துவங்க இருக்குது. 3 மணிலிருந்து இசை நிகழ்ச்சியோட மாநாடு துவங்கி இருக்குது. 5 மணிக்கு மேலாக KN நேரு பேசுறாரு, அமைச்சர். அப்புறம் DR பாலு பேச இருக்கிறாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர்கள் பேச இருக்கிறாங்க. பின்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உரை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய உரை அப்படிங்கிறது 6:30 மணி வரை நடக்க போகுது. முதலமைச்சருடைய உரை பல்வேறு விதங்களில் முக்கியமான பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, கடந்த தேர்தலுக்கு முன்னதாக நடத்தப்பட்ட திமுக திருச்சி மாநாட்டில் தான் அவர் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், இப்படி போன்ற முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாரு. திமுக தங்களுடைய கதாநாயகன் சொல்லக்கூடியது தேர்தல் அறிக்கையை தான். அதனால இந்த தேர்தல் அறிக்கைக்குமான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்னைக்கு இந்த மாநாட்டில் வெளியிட போறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். என்ன அறிவிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. கட்சியினருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களிலையும் அவங்க என்னவாக தேர்தல் எதிர்கொள்ளணும், அதுக்கான வியூகங்கள் என்ன அப்படிங்கிற உத்தரவுகளை தொடர்ச்சியாக கொடுத்திருக்காரு. 2 கோடி வாக்குகளை வெல்லணும், 2 கோடி வாக்குகளை வெல்வது வழியாக 200 தொகுதிகளை கைப்பற்ற முடியும், வெல்வோம் 200 அப்படின்ற ஒரு தீம் பேஸ்ல போறாங்க. தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலை குனியாது, இப்படியாக பல்வேறு விதங்களிலையும் இந்த தீம் பேஸ்ல இந்த தேர்தல் அணுகிறாங்க. ஆக இன்னைக்கு அவர் எதை மையமா வச்சு பேச போறாரு? அதிமுக தொடர்ச்சியா விமர்சிக்கிறாரு, பாஜக அரசு விமர்சிக்கிறார். அந்த அம்சங்கள்லாம் இருக்க போது. அதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா பிரதானமாக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தேர்தல் அறிவிப்புகளாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான். கட்சியினர் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தோடு கூட்டத்துக்கு போறாங்க. அதே நேரம் அரசியல் களத்தில் முதலமைச்சருடைய பங்கேற்பு, அவருடைய உரை, அதுக்கப்புறம் அவர் வெளியிட போற அறிவிப்புகள் மீதான பெரிய எதிர்பார்ப்பும் அரசியல் களத்தில் நீடிக்கிறத பார்க்க முடியுது. ஸ்ரீராம், தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. வெற்றி.